ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தீவிரவாதத்தை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்குமாறு நடுவண் அரசுக்கு தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் கோரிக்கை. டெல்லி மாநில அரசுடன் நடுவண் அரசு நிழல் யுத்தம் நடத்துவதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு. ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் மரபுகள் மீறப்பட்டதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். நீதிபதி குன்ஹாவின் தீர்ப்பே உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக மூத்த வழக்குரைஞர் துரைசாமி கருத்து. நாகர்கோவிலில் மதுக்கடையின் பின்பக்க கதவை உடைத்து 23,000 ரூபாய் பணம் மற்றும் மதுப்புட்டிகள் கொள்ளை. மழலையர் பள்ளிகளின் அங்கீகாரத்தை புதுப்பிக்க 2 ஆண்டு அவகாசம் வழங்குமாறு பதிநிலை பள்ளிகள் சங்கம் கோரிக்கை. கோடை விழாவை முன்னிட்டு கொடைக்கானலில் படகு அலங்கார அணிவகுப்பு போட்டி. திருவொற்றியூரில் கடலில் குளிக்கச் சென்ற கட்டட தொழிலாளி மாயம், தேடும் பணி தீவிரம். சென்னையில் 102 டிகிரியாக வெப்பம் பதிவானதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைவு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.